எக்ஸைஸ் 3.17ல் 7ல் தேர்ட் சம்மு. இப்போ எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9, எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7. இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9. இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் தரல இல்லையா, 0 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. இது 0 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7. இது ஈக்குவேஷன் 1, 2, இது 3. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். சரியா? 1 மைனஸ் 2 பண்ண என்ன வரும் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9, எக்ஸ் ப்ளஸ் 0 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. மைனஸ் இல்லையா, மைனஸ் 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 கேன்சல் ஆகிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஒய் ஈக்குவல் டு 2, சாரி 4, ஒய் ஈக்குவல் டு 4. ஒய் வேல்யூ கிடச்சிச்சா? ஒய் வேல்யூ கிடச்ச உடனே அதை எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கே போடணும்? ஈக்குவேஷன் 3ல் போடுறோம். ஏன்னா அப்போ தான் இசட் கிடைக்கும் எனக்கு. அப்போது புட் ஒய் ஈக்குவல் டு 4 இன் 3. 3ல் போட்டால் என்ன வரும்? 4 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7, z equal to 7 minus 4, z equal to 3. ஆச்சுங்களா? இப்போ y z கிடச்சிச்சு. அப்போ இதை எடுத்துன்னு போய் எந்த ஈக்குவேஷனில் போடணும்? ஈக்குவேஷன் 1ல் போடணும் இல்லையா? அப்போது புட் y equal to 4 and z equal to 3 in equation 1. ஈக்குவேஷன் 1 என்னது? x plus y plus z equal to 9. இந்த வேல்யூ அப்படியே போடுறேன். எக்ஸை வேணும் இல்லையா, எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 9, எக்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 9, எக்ஸ் ஈக்குவல் டு 9 இந்த பக்கம் போச்சுன்னா -7. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.